நான் ஜென்ஸ் கிட்ட கூட அதிகமா நான் பேச கூட மாட்டேங்க மேம். இவங்க தான் அதிகமா பேசுவா. என்ன போய் அப்படிலாம் என்ன சொல்றாங்க மேம். அப்படின்றாங்க. என்ன ஏன் மேம் அப்படி சொல்லு. இதுவரையும் நான் அவங்களை ஒரு வார்த்தை கூட சீ கூட சொன்னது இல்லை மேம். உண்மையிலே நான் மீடியாக்காக அழல. என்ன அப்படி பேசிட்டாங்க தான் நான் அழுகிறேன். எங்க வீட்டுல கூட அப்படிலாம் பேசுறது இல்லை மேம். இவங்க என்ன அப்படி பேசுறாங்க. நான் இது வரையும் அவங்களுக்கு சீன் கூட ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லை மேம். உண்மையாலே இந்த ரெக்கார்டு கூட நாங்க பொய் சொல்லியிருந்தா நாங்க இங்க வரணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. இவங்களை போயிட்டு நீ வானவில் தானே, அப்ப நீ ஏன் உன் ஆளை கூட்டி கொடுக்குறியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆள் நான் அனுப்பி விட்டா உங்களுக்கு வேணா, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் லொகேஷன் எல்லாம் கொடுத்து அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றதுனால இன்னும் எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஆளை விடுவேன்னு சொல்றது, கண்டுபிடிப்பாங்களாம், எங்க வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களாம், எல்லாமே எங்களை வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிரான்ஸ்மென்ஸுங்கெல்லாம் வந்து எங்க கிட்ட ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க லெஸ்பியன் தானே, நான் இதெல்லாம் போயிட்டு வெளியில சொல்லிடுவேன்ற பயத்துல அவங்களுக்கே ஒரு இதுக்கு மேல ட்ரிகர் ஆயிடுதானு தெரியல, அப்படியே பேச்ச மாத்திட்டாங்கம்மா. நீங்க வந்து எங்களை மாதிரி ஒரு கப்பல்ன்றதுனால உங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுக்குறோம். யூடியூப்ல எல்லாம் போயிட்டு நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா அவன் யூடியூபர்ஸையும் பசங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவனுங்க 100 சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பானுங்க, நம்மளை வச்சு 200 சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கணும்ன்றது தான் அவங்களோட தாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அந்த ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. அவங்களோட ஒரு 7 வயசு 6 வயசு பெரிய பொண்ணு தொங்குது, ஆடுது, இதெல்லாம் சொல்றாங்க. அது ரிப்பீட்டடா ஒரு 5 டைம் மேல அந்த பையன் மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு சொல்லுது என்ன ரிப்பீட்டடா, நீ டான்ஸ் ஆடும்போது இது இருக்கு பாரு, அது இருக்கு பாரு, உங்களை கிழிச்சிடுற மாதிரி. சரி, அவங்க கிட்ட எது கம்மியா இருக்கோ உங்ககிட்ட எது நிறைய இருக்கோ அதை வச்சு பொறாம தான் பண்ணுவாங்க. பொம்பளைங்க தானே. உங்ககிட்ட ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா? அது வந்து ஒரு டிரான்ஸ்மென் அண்ணன், அவங்க வந்து எங்களை இந்த மாதிரி பேசுறாங்கன்றதுனால அவங்க இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க அவங்கள, ஏன்னா எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. சரி, நம்ம ஜென்ரல்ல இருக்க ஒரு அண்ணாவை வச்சு பேசும்போது இவங்க ஏன் அப்படி பேச வராங்கன்றத ஒத்துப்பாங்க அப்படின்றதுனால நாங்க பேச வச்சா அந்த அவங்க எதிர்க்கவே, அந்த டிரான்ஸ்மென் அண்ணா எதிர்க்கவே எங்களை அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. முக்காவாசி பசங்கள்கிட்டயும் பேசுறாங்க, பொண்ணுகிட்டயும் பேசுறாங்க. வானவில்லாலே இதான் கூட்டின்னு வர நாளைக்கு பேசுவாங்க பாரு, வாங்கிட்டா உனக்கு மானதான் சீதா இல்லையா நாளைக்கு பாரு, உன்னை பத்தி நல்ல பாரு. ஐயோ இப்படிதான் தொங்கும் உனக்கு. உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் இருக்கும்போது சைபர் கிரைம்க்கு கூட போக வேண்டாம், நீங்க சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசலாம். ஏன்னா இது யார் பண்றாங்கன்னு தெரியாம இந்த நம்பரை ட்ரேஸ் பண்றது, அதுக்கப்புறம் வார்ன் பண்றது தான் சைபர் கிரைமோட வேலை. இவங்க தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாலிடான இந்த எவிடன்ஸ் வச்சுட்டு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. அதுவும் மாமா நைட்டு 12 மணி 11 மணிக்கு மேல தான் 60 கால் 70 கால்லாம் பண்றாங்க, 50 காலுக்கு மேல பண்றாங்க. அட்டெண்ட் பண்ற வரையும் யார் நம்பர்ல இருந்தா கூப்பிட்டு எங்களுக்கு பேசணும்ன்றாங்க. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க யாருன்னு சொல்றது வெளியில வர்றப்ப நாங்க கஷ்டப்பட்டு திணறதோட இவங்களுக்கு எங்களால என்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் யாரும் இல்ல. இந்த என்ன பண்ணலாம் போலாம் வரலான்றத சொல்றது. கமெண்ட் பண்றவங்களோட இவங்க தான் ரொம்ப கேவலமாலாம் பேசிருக்காங்க. யாரால நம்ம சமுதாயத்துல எங்களை கேவலமா பாக்குறாங்கன்றதோட இவங்க தான் எங்களை இதோட மோசமா பாத்துருக்காங்கன்றது எங்களுக்கு இன்னும் ரொம்ப வலிக்குது. இனி நான் இப்ப என்ன சொல்றேன், இது திருப்பி அவங்க பேசுறாங்க பேசி முடிச்சுட்டாங்க, அதுக்கான ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயின்னு தான் இருக்கு, இன்னும் ஒரே ஒரு வாட்டி அவங்க சைட்ல இருந்து எந்த சைட்ல இருந்து, அதாவது இதுக்கப்புறம் எப்படின்னா நீங்க ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவன் எங்கேருந்து தப்பான ஒரு நம்பர் தெரியாத நம்பர் ஃபோன் பண்ணா கூட அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்.